ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் தமிழ் பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது மற்றும் 9வது இயலை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எப்படி பதிலளிக்கின்றதை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்பை வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த இயல் லைவ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு வாட்டி வந்து படிச்சிருங்க, சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, கொஸ்டின் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னும் போது 6th புக்கு ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ஈஸியாக வந்து பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் படிச்சு வந்தாலே போதுமானது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தாயுமானவர் எந்த அரசரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? அந்த அரசர் ஆண்ட பகுதியினை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. என்ன வரும்? விஜய ரகுநாத சொக்கலிங்கர் என்ன பகுதி ஆட்சி செஞ்சாரு? திருச்சியை ஆட்சி செஞ்சாரு, ஓகேவா? அடுத்து 2வது கேள்வி, தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கரெக்டா போடுங்க. சூப்பர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, தான் கூட்டல் என்று. அடுத்தது 3வது கொஸ்டின், பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ் ராமகிருஷ்ணன், ஓகேவா? ராமர் பாதம் ஞாபகம் வச்சுங்க, ஓகே? ஆனது ராமர் பாதம் தான் வந்து இந்த ராமேஸ்வரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருவோம், ராமர் பாதம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஷார்ட்கட் என்ன பண்ணீங்க, ராமகிருஷ்ணன் ராமர் பாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? அடுத்தது 4வது கேள்வி, மணிமேகலை முதலில் யாரிடம் உணவு பெற்றால்? ஓகே, மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா அட்சய பாத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கிட்ட பிச்சை கேட்பாங்க, அது யார்கிட்ட கேட்பாங்க? அப்போ தான் வந்து அது சக்தி பெறும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. சரி, ஓகே, சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆதிரை. ஆதிரை என்ற பெண்ணிடம் தான் முதல்ல வந்து பிச்சை கேட்பாங்க, ஓகேவா? அடுத்தது கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தீர்க்கதரிசி. ஓகே, எல்லாமே பார்க்கும்போது தீர்க்கதரிசி நம்ம இது தீர்த்ததரிசி. நிறைய பேர் ஆப்ஷன் ஏவை வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் அவசரத்தில். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 6வது கேள்வி, எல்லாரும் டேஷ் இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் டேஷ் பராபரமே என்ற பாடலில் விடுபட்ட சொற்களை காண்க. விடுபட்ட சொற்கள் என்ன வரும்? ஸோ ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை படிக்காமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ அதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. கொஞ்சம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது என்ன அப்படின்னா தெரியாமல் போயிடும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிங்க. நிறைய பேர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ போட்டிருக்கீங்க, ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. இங்கே பாருங்க, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே, இன்பற்று கிடையாது, இன்பம் இல்லாமல் இல்லை, இன்பத்தோடு இருக்கணும், அறியேன். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும், ஏ வராது. அடுத்தது, திலகவதி மணிவல்லவ தீவில் தான் செய்யும் பணிகளாக மணிமேகலையிடம் கூறியது எது எவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேவா? 2 வேலை, மணிபல்லவ தீவை பாதுகாக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த புத்த பீடிகை வந்து பாதுகாப்புது. 2 தான் வந்து தீபத்திலையுடைய வேலை. அடுத்து 8வது கேள்வி, பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு தீபத்திலகை கூறும் இன்னொரு பெயர் என்ன?
அந்த பொய்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவத்திலைக்கு வந்து ஒரு பேர் சொல்றாங்க. இதுக்கு இந்த பேரும் இருக்கு. அது என்ன பேர்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான கொஸ்டின் ஈஸி ஆன்சர் பண்ணி ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போ டைரெக்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? பட் ஆனால் நம்ம அதையும் தாண்டி கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நம்ம ஆன்சர் பண்ணாதான் நம்ம நல்லா டீப்பாக படிச்சிருக்குன்றது விஷயம். ஓகேவா? ஏன்னா கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சுறுசுறுப்பு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான அதை மட்டும் படிச்சுட்டு பொருத்தமான சொல்லு தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஓகேவா? ஆனால் இங்கே எதிர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஓகே, ஆப்ஷனாக டெஸ்ட் வைக்கலன்னும் போது நம்ம சுறுசுறுப்புன்னு போட முடியும். இதுவே நான் வந்து மாற்றி கேட்டேன் அப்படின்னா போகிறது வாய்ப்பு இல்லை. சரியா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 10வது கேள்வி. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விழுகிறீர்கள் என்ற பாடல் வரிகள் யாரால் எழுதப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கலீல் கிப்ரான் அவர் எழுதின பாடல் தான். அடுத்தது, மணிமேகலையின் பெற்றோர் யார்? மணிமேகலையின் பெற்றோர் யார்? மணிமேகலையின் பெற்றோர் யார் வருவாங்க? கோவலன் மாதவி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 12வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ராமகிருஷ்ணன் எழுதிய பாதம் என்னும் சிறுகதையானது எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? இந்த பாதம்ன்ற சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தாவரங்களின் உரையாடல். அடுத்து 13வது கேள்வி. மணிமேகலை மணிபல்லவ தீவில் யாரை சந்தித்தார்? மணிமேகலை மணிபல்லவ தீவில் யாரை சந்தித்தார்? மணிமேகலை மணிபல்லவ தீவில் யாரை சந்தித்தார்? ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். கேள்வி நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தாலே இதுக்கும் ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தீவத்திலகை. ஓகேவா? இதை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். மணிமேகலையிடம் தீவத்திலகை தன்னுடைய பணி எது என்பதை சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதாவது அந்த புத்த பீடிகையை காவல் செய்வது, அப்புறம் அந்த மணிபல்லவத்தை பாதுகாப்பது. அப்போ அங்கே யார் இருக்காங்க? தீவத்திலகை தான். அப்போ தீவத்திலகை தான் அங்கே சந்திச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படி யோசிச்சாலே இதுக்கு ஆன்சர் நம்ம போட முடியும். அடுத்தது 14வது கேள்வி. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் யார்? ஸோ நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கும்போது டைரெக்டாக பார்க்கும்போது அன்பினில் இன்பம் காண்போம் 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 வந்தாலே நமக்கு வந்து பாரதியார் இல்லை பாரதிதாசன் தான் வரும். ஆனால் இங்கே ரெண்டு பேருமே இல்லை, முத்தரையனார். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 15வது. தமிழ் மொழியின் உபநிடதம் என்ற என்ன போற்றப்படும் நூல்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சில கேட்டு கேட்டு அவங்களுக்கே சலிச்சு போன வினாக்கள். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாயுமானவர் பாடல்கள். ஓகேவா? அடுத்தது, ஆறு என்ற சொல்லினை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆறு என்ற சொல்லினை குறிக்காத சொல்லினை தேர்ந்தெடுக்க. நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி, கடல். ஸோ கடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அர்த்தம் மென்ஷன் பண்ணுறது, மீதி எல்லாமே ஆறுக்கு அர்த்தம் வரும்.
அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. 4த்துல 1 பொருந்தாம இருக்கு, எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அறக்கட்டளை என்பது பார்த்தீங்கன்னா இண்டஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது 18வது கேள்வி. பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கொஸ்டின். அப்படியே நீங்கள் ஃப்ளோவாக படிக்கும்போதே இதுக்குள்ள ஆன்சர்லாம் உங்களுக்கு வந்துடும். என்னது? துன்பத்தை கண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயன் சொல்றாங்க. அடுத்து 19வது கேள்வி. மணிமேகலை எந்த தீவிற்கு கொண்டு செல்லப்பட்டால் அழைத்து சென்றது யார்? இதுக்குன்னு ஆன்சர் நம்ம முன்னாடி இருந்த கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து கொஸ்டினை படிக்கும்போது நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சம்மந்தமான வினாக்கள் கீழே வரும்போது அதுக்கும் உங்களால் ஈஸியாக பதிலளிக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆன்சர் வரும். ஓகே, எந்த தீவில் செல்லப்பட்டார் அப்படின்னா மணிபல்லவ தீவு, மணிமேகலா தெய்வம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சரிதான். நீங்கள் ஆன்சர் சி போட்டிருந்தாலும் சரிதான், டி போட்டிருந்தாலும் சரிதான். ஓகே, ரெண்டுமே ஆன்சர் வரும். நான் தப்பாக கொடுத்துறேன், சாரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 20வது கேள்வி. விடுபட்ட இடங்களை நிரப்புக. தம்முயிர் போல் எவ்வுயிர்க்கும் தான் என்று தண்டுரல் கூர். அடுத்த லைன் என்ன சொல்லுங்க. ஏன்னா இந்த ரெண்டு லைன் தான், அதனால வந்து நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க. இப்போ நம்ம திருக்குறள் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்து செகண்ட் லைன் கொடுக்குறோம், அந்த மாதிரி கேட்பாங்கிறது கிடையாது. ஆனால் இந்த வரி இப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்து எடுத்தால் தான் நம்ம இது மாதிரி கொஸ்டின்லாம் வைக்கிறது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. ஓகேவா? அடுத்து 21வது கேள்வி. மேற்கூறிய கூற்றுகளை ஆராய்க. மேற்கூறியல கீழ்கண்ட கூற்றுகளை. ஓகே, பரவாயில்ல. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தீர்க்கதரிசி என்ற நூலை வந்து மொழிபெயர்த்து இவர் கிடையாது. ஓகேங்களா? அது யாருன்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் யார்? செய்த இயற்பெயர் என்ன? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதே மாதிரி ஈஸியாக உங்களை ஏமாற்றக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியான கொஸ்டின், அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அப்பனாலே பாரதிதான் சொல்லிட்டு இதோட நம்ம படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு டைம் இருக்காது, டைம் சேவ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அதோட நிறுத்திட்டு என்ன பண்ணுவோம், உடனே பாரதியார் போட்டு, ஆனால் பாரதியார் போட்டு ஆன்சர் தப்பு, நான் என்ன கேட்டிருக்கேன் என்ற வரினை எழுதியவரின் இயற்பெயர். ஸோ அப்போ இயற்பெயர் என்ன வரும்? சுப்பிரமணிய. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது 23வது கேள்வி. உலகில் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவளிப்பது டேஷ் டேஷுக்கு இணையானது, அதுவே சிறந்த டேஷ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். சரியா சொல்கிறேன், அது எடுக்கும்போது மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ட் சி ரெண்டுமே வரும். ஓகேவா? ரெண்டுமே கடவுளின் காட்சிக்கு செயல், ரெண்டுமே சரிதான். ஸோ பி போட்டிருந்தாலும் சி போட்டு தான் ஆன்சர் போட்டுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது 24வது கேள்வி. அமுதசுரபி முதலில் யாரிடம் இருந்தது? அமுதசுரபி முதலில் யாரிடம் இருந்தது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆபுத்திரன்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆபத்தினம் தான் வந்து அந்த அமுல் சொல் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது 25 பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இது பெயர் சொல்லை பொறுத்து நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே வந்து இடப்பெயர், இது மட்டும் பொருட்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்காலி. அடுத்தது 26வது கேள்வி, புத்தர் எந்த மன்னனின் யாகசாலைக்கு சென்று ஆடுகளை காப்பாற்றி உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பிம்பிசாரர். ஓகேவா? அடுத்தது 27வது கேள்வி, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்ற கூற்றினை கூறியவர் யார்? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்ற கூற்றினை கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னை தெரசா. அடுத்தது 28வது கேள்வி, வள்ளலார் எவ்வூரில் சத்திய தர்மசாலையை அமைத்து எல்லோருக்கும் உணவளித்தார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வடலூர். ஓகேங்களா? அடுத்தது 29வது கேள்வி, வாழும் உயிரை வாங்கிவிடில் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அதனை எழுதியவர் யார்? நூலும் சொல்லுங்க, எழுதுனது யாருன்னு சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி தான் அந்த நூல். அது எழுதுனது யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். தேசியில தேசிக. அடுத்தது 30வது கேள்வி, பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி அஞ்சினர் அப்படின்னா பரந்த உலகம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்ன்றது கீழே கமெண்ட் சொல்லுங்க. அடுத்தது 31வது கேள்வி, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்துவிடல் இக்குறள் எந்த அதிகாரத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளது? சரியா? ஸோ இந்த ஒரு பாடலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து டிஎன்பிசி வரத்துக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஒரு படத்துலையுமே வந்து இதில் வந்துருக்கும். சரி, என்னென்னா கில்லி படத்தில் வந்து விஜய் வந்து சொல்லியிருப்பாரு, அதான் அவர் வந்து கபடி ஆட்டத்துக்கு மதுரை போகும்போது சொல்லுவார், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்தல் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது மதியாத தலைவாசல் மிதியாதுன்னு அவையா சொன்னா அப்போ சொன்னேன். ஆனால் இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாராவது நம்ம வீட்டில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல இந்த பாட்டு வந்து எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்தகத்தில் பார்த்து தான் மனப்பாடம் பண்ண கிடையாது. ஒரு சில விஷயம் நம்ம வந்து காதால் கேட்டு இல்லை ஒரு படம் மூலயமா ஏன்னா ஒரு நாடகம் மூலயமா நம்ம ஒன்று பார்த்துருப்போம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுக்கு என்ன ஆன்சர்? இன்னா செய்யாமை. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 32வது கேள்வி, எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சார் அந்த கொஸ்டின் பேப்பர் எளிது கூட்டல் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 33வது கேள்வி, எல்லா உயிர்களும் மீதும் இரக்கம் கொள்பவரே டேஷ் வாழ்வு வாழ்பவர் அப்படின்னு கவிமணி சொல்லியிருப்பார்.
ஆன்சர் ஆப்ஷன் பி, நேர்மையான வாழ்வாழ்பவர். ஓகேவா? அடுத்தது 34 கேள்வி, சான்றோர் எதனை சிறந்த பண்பு என்று கருதுகின்றனர்? எதனா இரக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 35வது கேள்வி, தேசிய விநாயகனார் வாழ்ந்த நூற்றாண்டு, அவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இந்த ஆன்சர் ஆப்ஷன் சி, 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்தது 36வது கேள்வி, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஓகே, குட், சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. ஓகேவா? அடுத்தது 37வது கொஸ்டின், அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய இந்தியர் யார்? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு சில கொஞ்ச நேரம் யோசிச்சு போடுறீங்க, நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம யோசிச்சு போடும்போது தான் வந்து என்ன கொஞ்சம், ஏன்னா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கைலாஷ் இருக்குது. நம்ம வந்து ஒரு சில கைலாஷ் மட்டும் தான் படிச்சிருப்போம், அதுக்கடுத்து என்ன படிச்சிருக்க மாட்டோம். இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் வந்து மொத்தமே அது மாதிரியே கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ நம்ம முழு பேரை படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த கொஸ்டின் நம்ம ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ முழு பேர் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக படும். என்ன ஆன்சர் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 38வது கேள்வி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பூசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டு என்ற பாடலினை எழுதியவர் யார்? எழுதியவர், பாடியவர், வழங்கியவர், இயற்றியவர், படைத்தவர் எல்லாமே ஒன்று தான். நம்மளை வந்து டிக்ஸ் பண்ணுறது என்ன பண்ணோம்னா மாற்றி கேட்பாங்க. ஓகேவா? மொழிபெயர்த்தவன்றது வேற, அது வேற கான்செப்ட். மற்றபடி இயற்றியவர், உருவாக்கியவர், பாடியவர், எழுதியவர், ஓகேவா, இது எல்லாமே வந்து ஒருத்தர் தான் குறிக்கும். அது பாடல் ஆசிரியரை குறிக்கும். ஓகே, யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கவிமணி. ஸோ இந்த பாடல் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? பாரதியார், பாரதிதாசன் தோணும். ஓகேவா? பாரதியார், பாரதிதாசன் வைக்கிறதுக்கு காரணமே அவங்க எல்லாமே ஒரே ஆங்கில தான் பாடல் இருக்கும். பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். அதான் அவங்க 3 பேர் ஒன்றா ஒரு செட் ஆஃப் பீப்புளாக கொடுத்துருப்பாங்க. 39, இயல்பு நவிர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவிஞர் தான் தோன்றிய நிகழ்வை இயல்பாக எடுத்து கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேவா? அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சூப்பர், தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்து 40வது கேள்வி, கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்லுவதற்கு உதவுவது டேஷ் ஆகும்? நம் கருத்தை சுவையோடு சொல்லுவதற்கு ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி, அணி. ஓகே, அணி தான் வந்து ஒரு பாடலுக்கு அழகு சேர்ப்பதற்காக நம்ம சேர்க்கக்கூடியது. ஓகேவா? 41, கைலாஷ் சத்யார்த்தியால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன? இதை ஜிகேலையும் இந்த கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க, குரூப் 2 அந்த மெயின் எக்ஸாம் பற்றி அதுலேயுமே வந்து சமமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்குமே இந்த கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? இந்த மனிதநேய டாப்பிக்கை நமக்கு கைலாஷ் சத்யார்த்தியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 80,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து இவர் மீட்டிருக்காரு தன்னுடைய வாழ்நாள. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். நம்ம ஹிந்தியில் வந்து சொல்லுவாங்க, இந்திய ஒரே வார்த்தை தான், பேட்டி பச்சோ பேட்டி பதோ. ஓகேவா? பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம். இங்கே நமக்கு புக்கில் என்ன கொடுக்குறோன்னா குழந்தைகளை பாதுகாப்போம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 42, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கூற்றினை கூறியவர் யார்?
எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுமே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தேர்வில் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட தேர்வில் இந்த கொஸ்டின். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் வள்ளலார் வருவார். அந்த வள்ளலாரில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் இதுதான். ஏன்னா இந்த ஒரு பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுறார் அப்படின்னா பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு மாடு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஒரு உயிரினம். ஆனால் ஒரு பயிருன்றது என்னது, அதுவும் ஒரு ஓரிரு உயிர் தான். ஆனால் அதை பார்த்தே மனுஷன் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு உள்ளத்தில் வந்து அன்பு கொண்டவராக இருப்பார் பாருங்க. அதுக்காக இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க. சரியா? ஓகே, இது என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளலார். அடுத்தது 43, புத்தரின் வரலாறை கூறும் நூல். கடைசியான இந்த போலீஸ் எக்ஸாமில் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆசிய ஜோதி, கவிமணி எழுதின நூல். அடுத்தது 44, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலினை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? லைட் ஆஃப் ஆசியான்றதே ஒரு நூல் தான், அது ஆங்கில நூல் தான். அது எழுதுனது யாரு? எந்த மொழி நூல் அது? ஆங்கில மொழி நூல். அது எழுதுனது யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, எட்வின் அர்னால்ட். அடுத்தது 45, தேசிய விநாயகர் 36 ஆண்டுகள் எந்த துறையில் சிறப்பாக பணியாற்றினார்? ஏன்னா மேக்சிமம் எல்லாம் 36 ஞாபகம் வச்சுப்பீங்க. அவர் என்ன, ஏன்னா நம்ம எதை வந்து மிஸ் பண்றோமோ அதை நம்ம கொஸ்டினா கேட்டாதான் நீங்க கவனமா அடுத்த வாட்டி படிக்கும் போது சேர்த்து படிப்பீங்க. 36 ஒரு வார்த்தை, அப்ப அது கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா அவர் என்னவா பணியாற்றினார், ஐயோ அது மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி தோணும். என்ன அப்படின்னா ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்தது 46வது கேள்வி, உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, புத்தர் தான் வருவார். சரிங்களா? அடுத்தது 47வது, வள்ளலார் மக்களின் டேஷ் கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீக்கவும் விரும்பினார். எதை பார்த்து வாடினார் மக்கள் கிட்ட? கரெக்டாக யோசிச்சா நம்ம இதுக்கு ஆன்சரை வந்து போட முடியும். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பசியினை கண்டு. பசிப்பினின்றது ஒரு நோய். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பசியை போக்க தான் என்ன பண்ணிப்பார் அவர்? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலையில் நிறுவிப்பார் வடலூரில். அடுத்தது 48வது கேள்வி, இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் நூல், சரி சொல் என்ன வரும்? இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 49வது கேள்வி, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலானது எதனை பற்றி விவரிக்கிறது? லைட் ஆஃப் ஆசியான்றது ஒரு ஆங்கில நூல். அது வந்து எட்வின் அர்னால்ட்ன்றது நம்ம பார்த்துருந்தோம். இதுல அது எதை பத்தி சொல்லுது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, புத்தரின் வாழ்க்கை வரலாறு சொல்லுது. அடுத்து கடைசி லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ எந்த குணங்கள் தேவை? ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். போடக்கூடிய கொஸ்டின் தான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எண்டிங் ஃபினிஷிங் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எண்ட் வந்து ஹாப்பினஸ் எண்டிங்காக இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது நமக்கு கடைசி கொஸ்டின் எப்படி வைப்போம்? ஈஸியாக வைப்போம். ஏன்னா முடிக்கும் போது நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸோட முடிக்கலாம் அப்படின்னு தான். ஓகே, எவ்வளோ கஷ்டமான அழகு காட்சி கொண்ட படமாக இருந்தாலும் கடைசி என்ன பண்ணுவாங்க, கிளைமேக்ஸு ஈஸியாக தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் சார், ஈஸியாக தான் பாருங்க, ஹாப்பியாக தான் முடிப்பாங்க. சரியா? அப்போ தான் வெளிவரக்கூடிய அந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும். ஓகேவா? பிறக்கென வாழ்க்கை என்னென்ன குணங்கள் இருக்குன்னா இந்த 3 குணங்களும் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொத்தமாக வந்து இந்த 2 இயர்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். 50க்கு எவ்வளோன்றதுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி லைவ் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். இது நம்ம இதோட வந்து 6th புக்கை முடிச்சதுனால மொத்தமாக ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அடுத்து நீங்கள் வந்து எப்போ இப்போ எப்படி எப்போ உட்காந்து படித்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி தப்பு பண்ண கொஸ்டின்லாம் வந்து நல்லா டீப்பாக உட்காந்து படிங்க. சரிங்களா? ஸோ ஃபுல் மார்க் எடுத்தவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.